அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வெங்கி. இது வெங்கி தமிழ் கேமிங் சேனல் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே. தேங்க்யூ. இதே மாதிரி இப்போ போகிற வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்னன்னா, நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நண்பர்களே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கோச்சு 600 ரூபா வரும் நண்பர்களே. இப்போ ஆளை ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டில் ஏற்றிக்குவோம் நண்பர்களே. ஏற்றிட்டு போவேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஏசி கோச்சில்னால் ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. வெயிலாகவே அடிக்கிற நண்பர்களே. உங்களுக்கு அதே மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இப்போ வண்டியோட உள்ள வெளியே எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். இப்போ சைடு வியூ பார்த்துக்கோங்க. விக்னேஷ் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு வண்டர்ஃபுல்லி இயர் சஸ்பென்சர் நண்பர்களே. இதே மாதிரி இது ஒரு ப்ரைவேட் பஸ் நண்பர்களே. இவ்வளோ நாள் கவர்மெண்ட் பஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் கவர்மெண்ட் பஸ் போட்டிருப்போம். இப்போ ப்ரைவேட் பஸ் ஓட்டுவோம் நண்பர்களே. இப்போ வாங்க நண்பர்களே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ உள்ளேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டிங்கை பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ வண்டியை நம்ம எடுத்துக்குவோம். இது கேமரா வியூவில் இருக்குது. அப்படியே பார்த்து ரிவர்ஸ் எடுத்துக்குவோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வண்டியை எடுத்து நம்ம வந்து பார்த்து ரிவர்ஸ் எடுத்துக்குவோம் நண்பர்களே. இடிச்சிடக்கூடாது. வாங்க, பாரு அடிக்குது. ஓகே ஸ்டாப். ஓகே நண்பர்களே, இப்படியே நம்ம வளைச்சிக்குவோம். இடிக்காமல் அப்படியே வளைச்சி கொண்டு போயிடுவோம் நண்பர்களே. வண்டியை இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. யார் இருந்தாங்கன்னா வண்டியில் ஏற்றிக்குவோம். வாங்க, வண்டிக்காரனை பாருங்க நண்பர்களே. நிப்பாடு. அந்த ஆள் ஏறுறாங்க. ஏறுங்க சார். 800 ரூபா சார் டிக்கெட் ஃபேரு. இங்கே ஏறினீங்கன்னா சென்னையில் தான் சார் இறக்கி விடுவோம். எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம் சார். 5 மணி நேரத்தில் போயிடுவோம் சார். ஏற்றிங்களா? ஓகே, வண்டி எடுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லைக் போடுங்க. வண்டி எடுப்போம் நம்ம. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்குவோம். இந்த போலீஸ்காரனே வர்றாரு. ஓகே, அவர் போகட்டும். இங்கிட்டு யாரும் வரல. ஓகே, நம்ம போயிடலாம் நண்பர்களே. நண்பர்களே, இது அதிகாலை ஒரு 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, நமக்கு முன்னாடி ஒரு வண்டி வர போகுது நண்பர்களே. வாங்க. என்ன, ஏன் இப்படி போகிறான்? ஓ, கல் இருக்குனால அப்படி போகிறானா? சரிப்பா, பார்த்து போப்பா. தம்பி. ஓகே நண்பர்களே, வாங்க. இப்போ ஒரு பெண்டு வருது போல். இப்போ பைபாஸை பிடிக்கிறோம். பைபாஸை பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் நண்பர்களே. எங்கேயுமே நிற்பாட்ட தேவையில்லை. ஓகே, பைபாஸ் வருது பாருங்கள் நண்பர்களே. நம்ம வண்டி பைபாஸ் ரைடர். ஆல்ரெடி எல்லா டிக்கெட்டும் ஃபில் ஆகிடுச்சுப்பா. நமக்கு பின்னாடி லைட்டு ஆக்சுவலாக வெயில் அடிக்குது நண்பர்களே. உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஓகே நண்பர்களே, இப்போ இதில் நம்ம அலைஞ்சி போகணும். பாருங்க நண்பர்களே, கவர்மெண்ட் பஸ்காரன் எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் பாருங்க நண்பர்களே. விட முடியாது நண்பர்களே நம்ம. கொஞ்சம் அங்கிட்டு கவனத்தை திருப்பினா வண்டி ஒரு சைடாக போயிடுது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வண்டியில் கொஞ்சம் பெட்ரோலையும் போட்டு போயிடுவோம். ஓய்யோ சாரி, பெட்ரோல் தான் போட போனேன் நண்பர்களே. ரோட்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் அப்படியே டாச் போயிடுது நண்பர்களே.
ஓகே நண்பர்களே, பல்கில் பெட்ரோலை போட்டு போய்க்குவோம். ஏன்னா ஓனர் இன்றைக்கி வந்து பேமெண்ட் லேட்டாக கொடுத்துட்டாரு. அதனால் வந்து இப்போ தான் கையிலே கேஷ் கிடச்சிச்சு. பெட்ரோலை ஃபுல்லாக போட்டுக்குவோம். மொதல் இன்ஜின் அமர்த்திக்குவோம் நண்பர்களே. டேங்கை ஃபில் பண்ணிக்குவோம். ஓகே நண்பர்களே, டேங்கை நம்ம இப்போ நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வண்டி எடுத்துக்குவோம் நண்பர்களே. முன்னாடி இந்த ஒரு லாரிக்கார அண்ணனுமே வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு போகிறாரு. ஓகே வாங்க நண்பர்களே. நமக்கு முன்னாடி ஏன் லாரிக்காரனே இப்போ நிற்கிறாருன்னு தெரில, வளைய போகிறார் போல். ஓகே, நம்மளும் கொஞ்சம் அண்ணனை ஃபாலோ பண்ணி அப்படியே வளைஞ்சிக்குவோம். அண்ணா 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 வைக்கிறேண்ணே. அண்ணா கவர்மெண்ட் பஸ்காரண்ணா ஒழுங்காக போங்கண்ணா. இப்படியும் போகிறீங்க அப்படியும் போகிறீங்க. நாங்கள் எப்படின்னா ஓவர்டேக் பண்ண முடியும்? இப்படிக்கா போனால் தானே நாங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும். வாங்க நண்பர்களே, ஒரு வண்டி விடக்கூடாது நண்பர்களே. ப்ரைவேட் பஸ்னால் இப்படி தான் நண்பர்களே. ஆக்சிலேட்டரில் இருந்தும் ஆரன்லேருந்து கையை எடுக்கவே கூடாது நண்பர்களே. அப்போ தான் நண்பர் அது ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓய் 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 தம்பி பார்த்து போங்க. ஓய் ஆகிட்டா நாங்களாம் அப்பயே அப்படிப்பா. தம்பி 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 இப்போல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது. ஒழுங்கா ஓட்டுங்க. போலீஸ்காரண்ணே கப் சிப்புன்னு போங்கப்பா. ஓகே, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. நாங்கள் போய் சேர்க்கணும் நண்பர்களே. அதனால் வண்டி கொஞ்சம் எஃபெக்டாக தான் போகும். சீட் பெல்ட் போடாதவங்களாம் போட்டு போங்கப்பா. அப்புறம் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம எங்கிட்டு போகணுன்னு தெரில. மேப்பை பார்த்துக்குவோம். ஆகா நம்ம வளையணும் போல். சரி வாங்க நம்ம ராங் வேல போய் வளைவோம். நம்ம ஆனால் நேற்று இன்றைக்குமா ராங் வேலை போய்கிட்டு இருக்கோம். இண்டிகேட்டரை போட்டுருவோம். செய்கிறது தப்பு, ஆனால் ப்ராப்பரான வேலை பண்ணாமல் அதுலேயும் ப்ராப்பராக பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஆதிக்காரண்ணே நெல்லுங்கண்ணே பெய்க்கிறேன். ஓகே, யார் வரல. நமக்கு நம்ம தான் ராஜா. பாருங்க நண்பர்களே, இவ்வளோ டிராஃபிக்கு காரணம் நாம் கிடையவே கிடையாது நண்பர்களே. ரூட்டை மட்டும் தெரியாமல் மாற்றிட்டோம் நண்பர்களே. என்ன நெருங்க 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 போய்க்கிறேன் போய்க்கிறேன் போய். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு வளைக்கிறீங்க, நாங்கள் இண்டிகேட்டர் போடாமல் வளைக்கிறோம். அதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். இல்லைங்க, நாங்களும் போகணும்ல. ஓகே, பார்த்து வளைச்சிக்குவோம் நண்பர்களே. நண்பர்களே நிறையா பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன கேம் விளாட்றீங்க, என்ன கேம் விளாட்றீங்கன்னு சொல்லி. நம்ம விளையாடு நண்பரே ஓகே பார்த்து பார்த்து தம்பி. நம்ம கேம் என்ன கேம் விளாட்றோம்னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 கேம் நண்பர்களே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன் மோடு போட்டிருக்கேன். பட் இது ரியல் மேப்பு தான். யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மேப் ரியல் மேப் எப்படி இருக்குமோ அப்படி தான். நிறைய மேப் ஆட் பண்ணலாம். நான் இப்போ விளாட்றதுல மேப் எதுவுமே நான் இன்னும் ஆட் பண்ணலை. அஸ் யூஸ்வல் என்ன இருக்கோ அதுதான் நான் போட்டிருக்கேன். ஆனால் நிறையா டிராஃபிக் மோடு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் இருந்து லாரி வரைக்கும் வருது நண்பர்களே. இப்போ நம்ம ட்ராவல்ஸ் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் தான் ஓட்டுறோம். இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து லாரி எடுத்து ஓட்டுவோம்.
நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே, நம்ம அப்போதைக்கு எடுத்து ஓட்டுவோம் லாரியை. இந்த பாருங்க நண்பர்கள், நமக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் பஸ் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் எக்கச்சக்க மோடு ஆட் பண்ணியிருக்கனால. ஓகே, நம்ம இந்த ரூட் தான். ஏன்னா இதில் நல்லா தெரியுது நண்பர்களே. வெளியில் எடுத்து பார்த்தோம்னா சரியாக வர மாட்டேங்குது. இப்போ சிங்கிள் ரோடு வந்துருச்சு. ஏன்னா நாகர்கோவில்னால கொஞ்சம் சிங்கிள் ரோடாக தான் வருது. சென்னை ஆக்சுவலாக சென்னைக்கு தான் இப்போ போகிறோம். சாரி நண்பர்களே, சென்னைக்கு தான் போகிறோம். நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு போகிறனால சிங்கிள் ரோடு வருது. ரோடு பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. கேபிஎன் டிராவல்ஸ் நண்பர்களே, அடுத்து நம்ம அதையும் ஓட்டுவோம். இப்போ நம்ம ஓட்டுறது விக்னேஷ் ஸ்டாட் சொல்லி ரொம்ப ஃபேமஸான ட்ராவல் நண்பர்களே. இது நண்பர்களே, சூரியகாந்தி பூவை பாருங்கள். சூரியகாந்தி பூ நண்பர்களே. என்னடா உனக்கு அவ்வளோ பிரச்சனை? நல்றா அண்ணன் பைக்கிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைபருக்கு காண்டி வண்டியை நீ பார்த்தா நீங்கள் அப்படியே ஓட்டாக் பண்ணி போயிடுவீங்களா? அப்புறம் அண்ணனுக்கு என்ன மரியாதை? என்னப்பா மரியாதை அண்ணனுக்கு? ஓகே, ப்ரைவேட் பஸ் பாருங்கள் நண்பர்களே. நாங்களும் பெண்டு பாருங்கள் நண்பர்களே, சரியான பெண்டு நண்பர்களே. கொஞ்சம் விட்டோம்னா கவுத்துருவோங்க பாருங்க. அப்பா, அந்த சைடில் பாருங்கள் நண்பர்களே, பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, வீடிஸ் வருது. இந்த வந்துருச்சு நம்ம கிட்ட, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆனால் பெண்டில் பார்த்து தான் போகணும். ஹேர்பின் பெண்டு வேறு வருது நண்பர்களே. ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிடலாம். ரைட்டாக தானே இடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா முடியுமா பாஸ்? நண்பர்களே, அந்த ஹேர்பின் பெண்ட்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. ஓகே, நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால, இல்லை நம்ம வேகமாக போகிறனால நம்ம ஸ்பீடுக்கு வர முடியல. அதனால தான் பின்னாடி வராங்க. காமெடிக்கு சொன்னேன், ஹேவ் ஃபன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம எங்கிட்டு போகணும்? ஓகே, நமக்கு லெஃப்ட் சைடில் போகணும். இண்டிகேட்டர் கரெக்டாக போட்டுக்கோ நண்பர்களே. நம்மளாம் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறாள். ஓகே, பார்த்து வளர்ச்சிக்குவோம். மேப்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகே நண்பர்களே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரே ரோடு தான் போல். ஆக்சுவலாக மலை மேலேருந்து கீழே இறங்கியிருக்கோம் நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம இந்த ஒரு வீடியோ போடலாம் நண்பர்களே. இதே மாதிரி எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே. லாங் வீடியோவே, பஸ் வீடியோவே நிறையா போட்டிருக்கோம். அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து ஐயப்பன் பஸ்ஸு நண்பர்களே. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி நண்பர்களே. அதுக்காண்டி மற்ற வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நான் சொல்ல வரலாம் நண்பர்களே. அந்த வீடியோவுக்கு இந்த எல்லா வீடியோவோட அந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே. சர்வீன் டவர்ஸ் நண்பர்கள் எங்கே பாருங்க நண்பர்களே, ஏறி வரலாம். டே தம்பி பார்த்து போங்கப்பா. ரோடு பாருங்க நண்பர்களே, பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க ரோடு. வெள்ளைக்காரங்க தான் நண்பர்களே.
அது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஆக்சுவலாக என்ன ஏன் நிற்கிறான் நண்பர்களே? அந்த பையன் நிற்கிறதுக்கு காரணம் ஓகே ட்ரெயின் வருது போல் நண்பர்களே, அதுக்காக நிற்கிறான் போல். அவங்களாம் ரூல்ஸ் எப்பயும் ஃபாலோ பண்ணுவான்பா. அட வாப்பா ட்ரெயின் இவ்வளோ நேரமா? எடுக்கலாம்ல? நம்ம தான் ஃபஸ்ட்டு போவேன். ஏய் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னா நீ தம்பி 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 நில்லுங்க பாஸ். எப்படி நாங்கள் போக முடியும்? இப்போ நீயும் போக முடியல, என்னாலையும் போக முடியல. ஆரன் அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. பொறுமையா நின்று வர்றதுக்கு என்னப்பா உனக்கு அவசரம்? எல்லாரும் போய்க்கிட்டான்னு இருக்கும், உனக்கு மட்டும் தனி வழியாக கொடுக்கணும். ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்பா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் தான். நண்பர்கள் இப்போ தான் கல்டிவேட் பண்ணி முடிச்சிருக்காங்க போல், அதான் எதுவுமே போடலை, உழுதுருக்காங்க. அடுத்து வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எலிப்பையன் வர்றான். எலிப்பையன் எனக்கு ஐயா ஐயா எலி 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 ஐயோ 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 எலிப்பையில பார்த்து கடைசியில். ஓகே டிஃபரன்ஸ் லாக் இருக்குல்ல நண்பர்களே. அந்த எலியை பார்த்து கொஞ்சம் என்னப்பா எப்படி போகிறீங்க? எலியை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன் நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. இந்த வண்டியால் வளைய முடியல நண்பர்களே. ஓகே நம்ம இண்டிகேட்டர் போட்டுப்போம். ஆமாம் எப்போ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நண்பர்கள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நண்பர்களே. சென்னை இந்த வாங்க நண்பர்களே, சென்னைக்கு தான் இத்தனை வண்டி போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஒரு வண்டி விடக்கூடாது நண்பர்களே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? ஓஹோ ரூட்டை மாட்டிட்டோமா நம்ம? இதுதானே ரூட்டு நமக்கு? ஏன் ரூட்டு மாறி போச்சு? இதுலேருந்து இப்படி போக முடியாதா? இப்படிக்கா போய் தான் போக முடியுமா? ஓகே நம்ம பைபாஸில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ளே போகாமல் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு வண்டியை போகக்கூடாது நண்பர்களே, அப்போ அதை மாதிரி தான் நண்பர்களே. இந்த லெஃப்ட் சைடில் போகலாம் நண்பர்களே, இந்த ரூட்லேயும் போகலாம். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போய் போகும், அதனால் நம்ம வந்து அதிகமான ஸ்பீடுக்கு போக முடியாது. இதே இன்னொன்று டைமிங்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து டைரெக்டாக வந்து கீழம்பாக்கம் வந்து சென்னை கீழம்பாக்கத்துக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம அவுட்டரில் தான் போகணும் நண்பர்களே. அப்படியே போங்க பாஸ்.
ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணணும். இது பெங்களூர் ஹைவேஸ் நண்பர்களே. நேராக போனால் பெங்களூர் வந்துடும் நினைக்கிறேன். ஓ என்ன பஸ், போங்க பஸ், போங்க பஸ். பாம்பு விடுற மாதிரி ஒரு ரோட்டில் இப்படி போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி போங்களேன். இப்படி இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி போனீங்கன்னா நாங்கள் ஹலோ ஹலோ வண்டிக்காரண்ணே, இப்படி போனீங்கன்னா நாங்கள் என்னண்ணே பண்ணுறது? போங்கண்ணே, எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. நாங்கள் டைமிங் எங்களுக்கு போய் கொடுக்கணும்ல, ஒரு டைமிங்கில் போய் இறக்கி விடணும். பேசஞ்சர் அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நாங்கள் கொண்டு போய் இறக்கி விட்டால் தான் கரெக்டாக போக முடியும். ஓ நண்பர்களே, நம்மளை விட அவனுக்கு என்ன அவசரம் தெரியல நண்பர்களுங்க. பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்காரன் பாருங்கள் நண்பர்களே. கவர்மெண்ட்னா எஸ்சிடிசி, அதாவது கேஎஸ்ஆர்டிசி நண்பர்களே. அவனுக்கு என்ன அவசரம் தெரியல, எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்க. என்ன தம்பி, என்னப்பா என்ன அவசரம் உனக்கு? எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கா? பார்த்து போ. எலி 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 போ, தப்பிச்சு போ தம்பி. உன்னை விட்டுட்டேன். ஐயோ பாவன்னு. ஓகே நண்பர்களே, ஓகே நண்பர்களே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் சென்னைக்கு. இதுதான் கூவாறு நண்பர்களே, லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, இதுதான் கூவாறு. இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. புது ப்ராஜெக்டில் வந்து கூவமார் க்ளீனிங் ப்ராஜெக்ட்னு சொல்லி புது ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க நண்பர்களே. அதில் வந்து க்ளீன் பண்ணி இப்போ அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க நண்பர்களே. இங்கிட்டும் பாருங்கள் நண்பர்களே, இதான் கூவாறு. ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிடுவோம். ஆள் பேசஞ்சரை ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு நம்ம போவோம். ஐயோ நீங்கள் வேறு போங்கடா. இப்போ தான் உங்களுக்கு அந்த டிராஃபிக்லாம் தெரியுமா? வெளிப்பேன் எப்படி போகிறான் பாருங்கள். நம்ம வளைஞ்சிக்குவோம். பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இண்டிகேட்டரை போட்டு தான் வளையிறோம். எலிப்பேன் இப்போ புகுறட்டும். அடியை மட்டும் கேளுப்பா. இண்டிகேட்டரை போட்டு தானே வளைக்கிறேன், அதுக்குள்ளேயும் புகுற. ஓகே நண்பர்களே, ஓகே வாங்க, பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு. பேசஞ்சரை ஃபுல்லாக இறக்கி விட்ருவோம். ஓகே நண்பர்களே, ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சென்னை வந்துருச்சு. நீங்கள் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போயிட்டு வாங்க நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் பாய். இது வெங்கி தமிழ் கேமிங் சேனல் நண்பர்களே. இப்போ வண்டி அமர்த்திடுவோம். அமர்த்துற சவுண்டை மட்டும் பார்த்துக்கோங்க.